வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வெயிலின் தாக்கத்துக்காக நமது கோவை மாநகரத்தில் மற்ற ஊர்களையும் இருக்கலாம், ஒரு பச்சை கலர் துணியை ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க அந்த சிக்னலில் நிற்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு நல்ல விஷயம். இது நம்ம மனிதர்களை பற்றி மற்ற மனிதர்கள், சக மனிதர்கள் யோசித்த ஒரு நல்ல விஷயம். இப்போ மாட்டு வண்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாட்டு வண்டியில் பூட்டப்படும் அந்த மாடு அது வெயிலில் தானே போயிட்டுருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு யாராவது நினச்சிருப்போமா? ஒரு படத்தை பாருங்கள். அதில் ஒரு பார வண்டி, மாட்டு வண்டியும் அதுக்கு பின்னாடி ஏதோ பல மொழிகளில் என்னமோ எழுதியிருக்கு. அது என்னென்னு புரியல. இது வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட ஒரு விஷயம். அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம மண்ணின் மைந்தர், நடிகர், பன்முக திறமை கொண்டவர் திரு சிவகுமார் அவர்கள் இதை பகிர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரோ அனுப்பிச்சிருப்பாங்க, அதை அப்படியே பகிர்ந்துட்டு வரும். இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு குறிப்பும் இருந்தது. அதுக்காக தான் இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு மனிதன் யோசிக்கிறார் அப்படின்னு பாருங்கள். மாட்டு வண்டி ஓட்டுறவர் தானேங்க அப்படின்னு ஒரு எண்ணம் பொதுவாக பரவலாக எல்லாருக்கும் இருக்கும், சரிங்களா? ஆனால் மாட்டு வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத மாட்டு வண்டி ஓட்டி பார்த்தால்தான் தெரியும். எவ்வளோ நேக்காக ஓட்டணும் அப்படிங்கிறது அந்த சராசரி சாதாரண மாட்டு வண்டிக்காரருக்கு தான் தெரியும். அப்போது அவர் இந்த வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ தெரியாது. இது அதில் இருக்க எழுத்தை பார்த்தீங்களா, எனக்கு என்னமோ அது ஆந்திராவில் இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. ஆந்திரா வெயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது இந்த மாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு பண்ணியிருக்காரு பாருங்க. அதிக செலவு இல்லை. ஒரு 4 கட்டை நட்டு அது மேலே ஒரு சாக்கை விரித்து விட்டுருக்காரு. சாதாரண சாக்கு, பெரிய விலை இருக்காது. அது கூட புது சாக்கு வேணுங்கிறது இல்லை. பயன்படுத்தப்பட்ட பழைய சாக்கு துணி கிடைத்தால் போதும். அழகாக அதை மேலே பந்தல் மாதிரி போட்டு 4 கட்டையை நட்டு அந்த மாட்டினுடைய கழுத்து வரை கிட்டத்தட்ட தலையில் பாதி அளவுக்கு நல்ல நிழல் வர்ற மாதிரி பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய சிந்தனை பார்த்தீங்களா? மாடு தானே, வைக்கல் போடுறோம், புண்ணாக்கு போடுறோம், கழனி தண்ணி வைக்கிறோம், அதுக்கு அப்பப்போ டாக்டர் மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் போடுறாரு, வெயில் அலையட்டுமே அப்படின்னு இல்லை. சாதாரண விலங்கு அப்படின்னு ஒதுக்காமல் அது நமக்காக உழைக்கிறது, நம்மை அண்டி இருக்கிறது, நாம் அதை நம்பி இருக்கிறோம், அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு செஞ்சார் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறாருங்க அவர். இந்த ஐடியாவை யார் கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெரிய நன்றிகளையும் வணக்கங்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பெரிய வணக்கங்க, பெரிய வணக்கம். யார் வீட்டு மாடுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு உயிர், வாயில்லா ஜீவன், நம் வாழ்க்கைக்கு பெரும் ஒரு துணையாக உள்ள ஒரு ஜீவன், சரிங்களா? மாடு தானே அப்படி நினைக்கல அவர். அங்கே நிற்கிறார் அவர். இதாங்க இந்த விஷயம். ஒரு கூடுதல் தகவல். பிரபல நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பள்ளிக்கல்வியை தொடர முடியாத, வறுமை காரணமாக பள்ளிக்கல்வியை தொடர முடியாத மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்வதாக கூறியுள்ளார். 2 செல்போன் எண்களையும் கொடுத்துள்ளார். மேலும் அவர் ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார். இது விவரம் பள்ளியில் கரும்பலகையில் எழுதி போடுங்கள், தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளட்டும், தாங்களும் ஏதேனும் அவ்வாறு மாணவர்கள் மாணவிகள் கண்டறியப்பட்டால் இந்த எண்ணுக்கு அழையுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கார். அதையும் இந்த இடத்துல நாம் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். வாய்ப்பு இருக்கவங்க, தேவை உள்ளவங்க கண்டிப்பாக பயனடையணுங்கிறது என்னுடைய ஆசை. சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட். உங்களுக்கு பெரிய நன்றிங்க, வணக்கங்க. இதாங்க இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.